Last class oscillations. Already a quick recap. என்னென்ன பார்த்தோம்? Oscillations basic. Motions. Okay. Periodic motions. அப்புறம் அது நான் டைப்ஸ் கேட்கல. ஆசிலேஷனோட பேஸ் ஐடியா என்னன்னு கேட்குறேன். கோர் ரிவால்விங் அண்ட் ரொட்டேஷனா எதுக்கு இதுலாம்? ரிவால்விங் அண்ட் ரொட்டேஷன். இது நான் என்ன கேட்கறேன்னா, வாட் இஸ் மீன் பை ஆசிலேட்டரி? அதை ஃபாலோ பண்றதுக்காக ஒரு 3 டேர்ம்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சே டு பி பீரியாடிக், நான் பீரியாடிக் அப்படின்ற சில வேரியேஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து வாட் இஸ் த பேஸ் ஐடியா ஆஃப் ஆசிலேட்டரி மோஷன்? மீன் அண்ட் மேக்ஸிமம் பொசிஷன். சரி, கனெக்ட் பண்ணுவோம். ஸோ மீன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். அப்புறம் சீக்கிரம் சீக்கிரம் பரவாயில்ல, எல்லாமே சொல்லலாம். என்னன்னு தெரிஞ்சுப்போம். அவ்வளோதானா? அப்புறம் மேடம் சரி, என்னென்ன பார்த்தோம்? 2 and 4. அதாவது ஜெனரலா எழுதுனாக்கா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் மூமெண்ட். ஓகே, அது ஒரு சின்ன பாயிண்ட் நீங்க மிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. தட் இஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட்ஸ் இன் அ ரெகுலர் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகே, வேற என்னென்ன பேசிக் ஐடியா அபவுட் திஸ் ஆசிலேஷன்? வித் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிட்யூட். அது வந்து ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். பட் ஆசிலேஷன் அப்படின்னாங்க என்னக்கா, உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் பொசிஷன் வந்து இன்னும் வேற ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு கண்டினியூஸா 2 and 4 ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் வந்து மூவ் ஆகுது. பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆசிலேஷன்ஸ். ஓகேவா? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பீரியாடிக் என்னன்னு தெரியணும். பீரியாடிக்னா பேசிக்கா உங்களுக்கு நோன் எக்ஸாம்பிள். தட் இஸ் இப்போ நீங்க ஸ்கூல் போறீங்க, காலைல ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறீங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் போறீங்க, அதெல்லாம் நான் எதுவும் கேட்கல. பட் காலைல ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. திரும்ப அடுத்த நாள் என்ன பண்றீங்கன்னாக்கா ஸ்கூல் போறீங்க, திரும்ப ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் இந்த ஆக்டிவிட்டி வந்து ரிப்பீட் நடந்துட்டு இருக்கான். இந்த ரிப்பீட்டேஷன் வந்து நீங்க என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா பீரியாடிக் அப்படின்னு. ஏன் அப்படின்னா காலையில ஒரு 8:30 to ஈவினிங் ஒரு 4:30 அப்படின்றது ஒரு ஃபிக்ஸட் டைம். அந்த ஃபிக்ஸட் டைம்ல இந்த ஆக்டிவிட்டி என்ன நடந்துட்டு இருக்கு, கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. இட் இஸ் கால்ட் அஸ் பீரியாடிக். ஆனா இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து இட் இஸ் பீரியாடிக், பட் இட் இஸ் நாட் ஆசிலேட்டரி. ஏன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, நேற்று போக முடியாது. ஏன்னா நேற்று எக்ஸாம் நடந்திருக்கலாம், நீங்க வேணும் லீவ் போட்டுருக்கலாம், அது வந்து போக முடியாது அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் மோஷன். அப்போ ஆசிலேஷன் அப்படின்னாக்கா நம்மளால பேக்வர்ட் வந்து மூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் வந்து சன் சுற்றி ரிவால்வ் ஆகுறதுன்றது ஒரு கைண்ட் ஆஃப் பீரியாடிக் மோஷன், பட் இட் இஸ் நாட் வாட் ஆசிலேஷன். ஓகே, இப்போ பெண்டுலம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். நம்ம அந்த கிளாக் பெண்டுலம் பார்த்துருப்பீங்கல்ல, அது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஃபார் ஆசிலேஷன். அதால வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் வந்து கண்டினியூஸா ஒரே மாதிரி இன்டர்வல்ல போயிட்டு வர முடியும். ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த பீரியாடிக் ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் மீன்ஸ் வாட் மேத்தமெட்டிக்கலா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தோம். வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் இஸ் given by y is said to be it is a sin of omega t. So this is your displacement function. இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணாக்கா அந்த பர்டிகுலர் மோஷனுடைய வெலாசிட்டி ஃபங்க்ஷன் கிடைக்கும். வாட் இஸ் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் dy by dt. That is displacement changes with respect to time அப்படின்றது நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா it is velocity. அப்போ வெலாசிட்டி ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஃபேக்டர் நீங்க என்ன பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வரும், காஸ் கிடைக்கும். தட் இஸ் ஆல்ரெடி ஏ இருக்கு, ஏ காஸ் ஆஃப் ஒமேகா டி. ஸோ சின்ஸ் வி ஆர் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி, தட் ஒமேகா வந்து இங்கே வந்துடும். ஸோ திஸ் இஸ் யுவர் வெலாசிட்டி ஃபங்க்ஷன். அப்புறம் அந்த வெலாசிட்டி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, தட் இஸ் யுவர் டிவி பை டிடி. யூ வில் பி கெட்டிங் ஆக்சலரேஷன். காசை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் சைன். அகைன் we are differentiating with respect to t, not with respect to omega. அப்ப omega வந்து அங்க ஃபேக்டா ரைஸ் ஆகுது. that is a omega square sin of omega t. so this is your acceleration equation. இந்த மூணு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண போறது இதை வச்சு மட்டும்தான். ஓகே,
ஸோ நான் இங்க ஒரு கம்பைன்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்று, ஐ மீன் இந்த ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட வந்திருக்கேன். வாட் இஸ் மீன் பை சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்? வாட் இஸ் மீன் பை சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்? என்ன சொல்லியிருந்தேன்? வாட் இஸ் a statement of simple harmonic motion? So what is a statement of harmonic function? Huh? Displacement with respect to இல்ல ஹார்மோனிக்னா என்ன மீன் பண்ணிருந்தேன்னு கேட்குறேன். வாட் இஸ் மீன் பை ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்? இட்ஸ் a periodic motion, it's also an oscillation, but அது நான் மோஷனுக்குள்ள போல. பீரியாடிக் சாரி ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா என்ன, அது முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா என்ன? ஸோ மீன் பொசிஷன் வந்து எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகணும். அந்த வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸடாக இருக்கும். ஃபிக்ஸட் ஆம்ப்ளிடியூட், தட் இஸ் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். தட் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் ஆம்ப்ளிடியூட். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட். மேக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் ஆம்ப்ளிடியூட். அப்போ உங்களுடைய பீரியாடிக் மோஷன் வந்து ஒரு மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஃபிக்ஸடாக வச்சு மூவ் ஆகிட்டு இருந்ததுனாக்கா, அண்ட் தென் வேற என்ன ஒரு வேரியேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஆல் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பீரியாடிக் இன் நேச்சர். அப்போ அந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து வித் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூடுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். அப்போ சிம்பாலிக்காக சொல்லணும்னாக்கா ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வித் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட். ஆக்சுவலாக போர்டில் அதான் நான் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்க, இது என்னது? trigonometric function தானே, which has what? Constant amplitude. So this is said to be what அப்படின்னு பார்த்தீங்கன்னா harmonic function. அப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அப்படின்றது உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா அகெயின்ஸ்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ அந்த பெண்டுலம் பாப் வந்து இங்கேருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகிறாங்கன்னு வச்சிங்களேன், ப்ராபப்லி இட் வில் கம் பேக். எப்படி கம் பேக் ஆகுதுனாக்கா, it displacing in a forward direction, but acceleration acts in a backward direction, that is reverse direction. That is, அந்த ஸ்டேட்மெண்டோட பேஸ் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, your acceleration is proportional to negative of displacement. இதான் இந்த விஷயத்தை நம்ம இந்த ஈக்குவேஷன் அப்சர்வ் பண்ணலாம் பாருங்க. What is the value of this factor? y. இது இருக்கா? அப்போ நீங்க வந்து a equal to negative omega square y. இப்போ நான் வந்து அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கிட்டேன்னா a is proportional to negative of y. வந்துச்சு பாருங்க இந்த ஈக்குவேஷன். So this is a equation of what அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா simple harmonic motion. இந்த ஃபார்ம்ல நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா that is dv by dt. அந்த ஃபார்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதிருப்பேன். So this is a equation of simple harmonic motion. Differential form பார்த்தீங்கன்னா it is d square y by dt square. dv by dt ன்னு எழுதாதீங்க, இது velocity. You can write in a second derivative of displacement. அப்போ d square y by dt square equal to it is negative omega square y. So that is d square y by dt square plus omega square y equal to 0. So this is your equation of water in, I mean differential equation of water in a simple harmonic motion. நேற்று லாஸ்டா பார்க்கும்போது என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷன் சில கேசஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஆம்பிளிடியூட், ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட், வாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட். தட் இஸ் ஃபார் தட் ப்ராப்ளம் வி ஹவ் சால்வ்டு 7/36 ஒரு கேஸ் வந்து போட்டுருந்துருப்போம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வேரியேஷன்ஸ். அதை முடிச்சுட்டு ஆக்சலரேஷன் ஃபங்க்ஷன் எதாவது பார்த்தோமா? அதுக்கப்புறம் மூவ் பண்ணல. ஓகே, ஸோ இதான் வந்து ரெஸ்பெக்டிவ் கேஸ் வச்சுக்கோங்க. We will do a problem. Okay, a particle executing a simple harmonic motion is given by the equation, that is a plus 16 pi square times of x equal to 0. That is x என்றது displacement factor, a அப்படின்றது என்னது acceleration. Okay, அது ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்திருக்காங்க. Now we want to find time period of this respective motion. எப்படி கண்டுபிடிக்கிறது? Any idea? வேற எதுவுமே இன்ஃபர்மேஷன் இல்லை. Nothing is there. A particle executing a simple harmonic motion is given by the relation. அந்த மோஷனுடைய ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க.
இப்போ இது வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் ஈக்குவேஷனுக்கான டைம் பீரியட் என்ன அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணணும். வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் டி? இது இஸ் நாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். ஆக்சலரேஷன் அண்ட் தென் என்ன இருக்கு? டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆக்சலரேஷன் அண்ட் தென் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா டிஸ்பிளேஸ்மெண்ட். யூ ஹேவ் டு கம்பேர் தட் ரிசல்ட். அதாவது நம்ம இந்த ரிசல்ட் பாருங்களேன். இங்க என்ன இருக்கு? இட் இஸ் a நெகட்டிவ் ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் வாட்? y. இது நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் டைம்ஸ் ஆஃப் y ஈக்குவல் டு 0. நான் இங்க வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக்சஸ் வந்து y ன்னு எடுத்திருக்கேன். That's why we are writing. அங்க வந்து x horizontal axis வந்து எடுத்திருக்காங்க. You just compare these two equations. What is a factor in place of omega square? 16 pi square. So omega square equal to 16 times of pi square. So take square root on both sides. You will be getting the result as omega. இங்க என்ன வரும்? It is 4 times of pi. So you got the result. That is rad per second. That is angular frequency வந்து கிடைச்சிச்சு. Okay. Since we know the result, omega equal to 2 pi by t. ஞாபகம் இருக்கா? இது பார்த்த ரிசல்ட்ஸ் தான் பார்த்துருப்போம்ல in terms of time periodல. So it is said to be 4 pi. Again these two factors getting cancelled. Remainder வந்து 2 ஆகும். Rearrange பண்ணீங்கன்னாக்கா you will get the result as t equal to 1 by 2. So t equal to 0.5 seconds. அப்போ இந்த ரெஸ்பெக்டிவ் ஈக்குவேஷனுக்கான பீரியட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா it is 0.5 seconds. இப்போ இதுல இருந்து என்ன கேட்கலாம்னா இந்த பர்டிகுலர் ஹார்மோனிக் மோஷனுடைய frequency என்னன்னு கேட்கலாம். What will be the frequency? Frequency என்ன? So it is simply 1 by t. You already 1 by t என்ன வந்திருக்கு ஆன்சர்? 2 hertz. அவ்வளவுதான். It is nothing but what அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 hertz. அப்போ அந்த 1 பீரியடுக்குள்ள எத்தனை டைம் அது வந்து ஆசிலேட் ஆகும்? 1 செகண்ட்ஸ்ல 2 டைம்ஸ் வந்து என்ன ஆகுனாக்கா ஆசிலேட் ஆகும். This is a meaning. ஓகேவா? Any doubt in this problem? SHM உடைய ஈக்குவேஷன்ஸ் பார்ட்டுக்கு வந்து வரும். கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலா இருக்கும் இந்த டாபிக் ஃபுல்லா. That is first topic is displacement in SHM. Displacement in SHM. Okay. So let the displacement we will consider along x-axis. அப்ப x-axis இருக்கும்போது x equal to a sin of omega t. Simple relation அப்படிங்க. x equal to a sin of omega t. இப்போ இதே ரிசல்ட்ல நான் சில கேசஸ் கொடுக்குறேன். அந்த கேசஸ்க்கு எப்படி ஈக்குவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க தெரியணும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. தட் இஸ் ஸோ இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம். இந்த பொசிஷனுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மீன் பொசிஷன். பிளஸ் ஏ மைனஸ் ஏ வந்து பாசிட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம், இது வந்து நெகட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். ஓகே. ஸோ இப்போ உங்களுடைய மோஷன் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது மீன் பொசிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. விச் மீன்ஸ் தட் your angle is starting at the initial point, அதாவது 0. மீன் பொசிஷன்ல இருந்து நம்ம 0 எடுத்துங்க. அப்போ ஒரு பிஹேவியர் நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன். அந்த பிஹேவியர் வந்து நீங்க என்ன பண்ணணும்னாக்கா சர்க்குலர் மோஷனுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? இப்போ இதான் உங்களோட ஆக்டிவிட்டி. 0 இனிஷியலா இருக்கு. இங்க இருந்து இங்க போயிட்டாங்க. திரும்ப கம்ஸ் பேக். அகெயின் கம்ஸ் பேக். இதுக்கு பேர் தான் என்னது? 1 பீரியட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்ப அந்த 1 பீரியட் அப்படின்னு எடுக்கும்போது என்னது உங்களுக்கு நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரீம், திரும்ப மீன் பொசிஷன், எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் சைட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம், அதுக்கப்புறம் திரும்ப மீன் பொசிஷன். அப்போ ஓவராலா எத்தனைன்னா இட் இஸ் நதிங் பட் வாட் 4 பார்ட்ஸ். அதாவது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு குவாட்ரண்ட் 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி அண்ட் தென் வாட் 360 டிகிரி. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் வந்து புரிஞ்சுங்க. இதை நம்ம இங்கேருந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியதான். அப்போ உங்களுடைய ஆங்குலர் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 80 இனிஷியல் ஆங்கிள் வந்து எவ்வளோ டிகிரி? 0 டிகிரி. நான் ஆக்சுவலாக எழுதும் போதே உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், இது வந்து ஜென்ரல் ரிசல்ட் பிளஸ் ஆர் மைனஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஆங்கிளால் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? அந்த ஆக்டிவிட்டி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் வேறு எதாவது கொடுத்துருந்தேன். வாட் இஸ் த நேம் ஆக்சுவலி? ஃபைக்கு ஏதோ ஒரு டேர்ம் கொடுத்துருந்தேனே. 5 அந்த 5க்கு என்ன நேம் கொடுத்துருந்தேன் ஆங்குலர் பார்ட்ல? சீக்கிரம். What is the name of that 5? Initial angle or epoch.
அது நேம் அது ஆக்சுவலாக இனிஷியல் ஆங்கிள். அதாவது அந்த மோஷன் வந்து எந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத டினோட் பண்ணணும். அதுல இருந்து தான் உங்களால் அந்த பிஹேவியர் வந்து அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகே, இப்போ அதோட பிஹேவியர்ல வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஃபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எயிட் டு 0 டிகிரி. அப்போ இந்த ஸ்டேட்டுக்கான ஈக்குவேஷன் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இட் இஸ் ஏ சைன் ஆஃப் ஒமேகா. ஏன்னா பிகாஸ் அந்த 5 ஃபேக்டரோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் சிம்பிளி 0 முடிஞ்சு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி இன்னொரு கேஸ் பாருங்க. தட் இஸ் நதிங் பட் சேம் சினாரியோ நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம், பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம், மீன் பொசிஷன், பட் யுவர் ஆக்டிவிட்டி ஃப்ரம் ஹியர், யுவர் மீன் பொசிஷன் இட் செல்ஃப் ஃப்ரம் தட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், அங்கேருந்து உங்களுடைய மோஷன் இருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரண்ட்னா எவ்வளோ ஆங்கிள் உங்களுக்கு? ஸோ அப்போ இங்கே இனிஷியல் ஆங்கிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் சிம்பிளி வாட் 5/2. அப்போ 5/2னா இந்த பர்டிகுலர் கேஸ்க்கான ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இட் இஸ் ஏ சைன் ஆஃப் ஒமேகா டி பிளஸ் அந்த 5 ஃபேக்டரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிம்பிளி 5/2. சிம்பிளி 5/2. நம்ம பேசிக் ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்போம்ல, சைன் ஆஃப் 90 பிளஸ் தீட்டா. ஒரு சைன் ஆஃப் 90 பிளஸ் தீட்டா. சீக்கிரம் ஃபாஸ்டா. ஸோ 90 பிளஸ் அப்படின்னும் போது ஆட் ஃபேக்டர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா காசை கன்வெர்ட் பண்ணும். 90 பிளஸ்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், ஸோ இட் இஸ் பாசிட்டிவ். ஸோ இட் இஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ காஸ் ஆஃப் ஒமேகா டி. அப்போ இந்த கேஸ்க்கான ரெஸ்பெக்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ காஸ் ஆஃப் ஒமேகா டி. மேலே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ சைன் ஆஃப் ஒமேகா டி. ஸோ அப்படி தேர்ட் கேஸ் பாருங்க. தட் இஸ் நத்திங் பட் சேம் சினாரியோ பிளஸ் ஏ நெகட்டிவ் ஏ மீன் பொசிஷன் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம், தட் இஸ் யுவர் இனிஷியல் வேரியேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா 90 எவ்வளோ வந்திருக்கு? 180லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ யுவர் 5 is said to be in this case it is simply what pi. 180 அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? it is simply pi. அப்போ சிம்பிளி நீங்கள் அந்த ஈக்குவேஷன் எழுதலாம் x equal to a sin of omega t, your initial angle that 5 factor is said to be here, it is pi. Okay, 180 plus theta. What is the result for 180 plus theta? Sin 180. It is odd or even? Even. So it's not necessary. Sin theta 180 plus number எந்த quadrant ன்னு பாருங்க. Third quadrant ல sin positive ஆ? According to your ASTC. This is your This is your ASTC. Third quadrant ல sin வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ். அப்போ உங்க ரிசல்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் a sin of omega t. லாஜிக்கலா பண்ணலாம். அது நெகட்டிவ் ஆக்சிஸ் தானே உங்களுக்கு இனிஷியலா இருக்கு உங்களுக்கு. அப்போ லாஜிக்கல் ஆன்சர் என்ன வரணும்? நெகட்டிவ். பட் அது மேத்தமெட்டிக்கலா நம்மளால என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேரியேஷன். அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா சேம் சினாரியோ பிளஸ் ஏ மைனஸ் ஏ இன் பொசிஷன். இப்போ உங்களுடைய ஆக்டிவிட்டி வந்து இங்கேருந்து ஸ்டார்ட். அப்போ நீங்கள் மீன்லேருந்து கால்குலேட் பண்ணுங்க. 90 180 270 270லேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது யூ ஹாவ் டு இன்சர்ட் தட் ஃபேக்டர். அப்போ ஃபையோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 is said to be 270 ரேடியன் ஃபார்ம்ல எழுதுறீங்கன்னா இட் இஸ் said to be what 3π/2. அப்போ இட் இஸ் நத்திங் பட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x equal to a sin of omega t plus 3π/2. 270 plus theta. நல்லா பாருங்க, 270 is odd or even? 27 odd இருந்துனாக்கா நீங்க என்ன பண்ணியாகணும்? சைனை வந்து காசை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, 270 பிளஸ் எந்த குவாரண்ட்ல வரும் இந்த கேஸ்ல? 90 பிளஸ் 270 பிளஸ். அப்போ இந்த குவாரண்ட்ல சைன் வந்து பாசிட்டிவ் கிடையாது. ஸோ அகைன் வி ஹாவ் டு மென்ஷன் என்ன நெகட்டிவ் வேரியேஷன். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் நெகட்டிவ் ஏ கரெக்ட். பட் ஆர்டர் இருக்கிறதுனால நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணியாகணும்? காஸ் ஆஃப் ஒமேகா டி. ஸோ அப்போ இந்த கேஸ்க்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் இப்படி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் கொடுத்துட்டு அந்த சினாரியோக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. யூ ஹாவ் டு செக் ஃபார் த கிவன் சினாரியோ வெதர் த கிவன் ஆப்ஷன்ஸ் ஆர் ரைட் ஆர் ராங். இப்போ நான் ஒன்றும் இல்லை, இந்த ஒரே ஒரு கேஸ் கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷன் கொடுப்பேன். நீங்க அந்த ஒரு கேஸ்க்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு எழுதுங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் ட்ரிக்னாமெட்ரி தான். அதாவது அந்த ஃபங்க்ஷன் அப்படி எழுதிட்டு அந்த லாஜிக் மட்டும் பாருங்க, பார்த்துட்டு கன்வெர்ட் பண்ணுங்க, முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் that is velocity in SHM. Velocity in SHM. Okay,
ஸோ சிம்பிள் ஃபங்க்ஷன் நமக்கு தெரிஞ்சிச்சா வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் பேசிக்காக நமக்கு நான் இனிஷியலாக வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எப்பவுமே நம்ம எடுக்கிற கேஸ் வந்து இதுதான் உங்களுக்கு டிஸ்கஷனுக்கு வந்து யூஸ்வலாக எடுக்கிற கேஸ் வந்து மீன் போர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் எடுப்போம் தட் இஸ் 0 டிகிரி ஓகே அப்போ நமக்கான சிம்பிள் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ரிசல்ட் வந்து சிம்பிளாக இருக்கும் அதுலேருந்து அப்ரோச் பண்ணிக்கலாம் அப்போ இட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஆஃப் ஒமேகா டி திஸ் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஸோ வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா we have to differentiate that x with respect to time. So it is nothing but what அப்படின்னு பார்த்தீங்கன்னா dx by dt is simply what velocity that is a sin நீங்க differentiate பண்ணா cos வரும் but we are differentiating with respect to t அதனால a omega cos omega t a omega cos omega t. So this equation is in with respect to time. Velocity is with respect to time. Function of time ல இருக்கு பட் நம்மளால ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன்லையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னா நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க இங்கே காஸ் ஃபேக்டருக்கு இங்கே என்ன இருக்கு சைன் ஃபேக்டர் இருக்கு நம்ம இந்த காஸ் சைனை வந்து ட்ரிக்னாமெட்ரில இருந்து நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம் யூ நோ தட் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் said to be what இப்போ இந்த தீட்டாக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம்னா இட் இஸ் ஒமேகா டி இந்த தீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம் ஒமேகா டி அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் தட் காஸ் ஒமேகா டி we have to convert it into அப்போ காஸ் ஆஃப் ஒமேகா டி எப்படி எழுதுறாங்கன்னா 1 மைனஸ் சைன் ஃபேக்டர் அந்த பக்கம் ஆயிடுமா சைன் ஸ்கொயர் ஒமேகா டி இங்க இருக்க இந்த ரூட் ஸ்கொயர் வந்து என்ன ஆயிடும் ஸ்கொயர் ரூட் ஆயிடும் அப்போ நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் காஸ் ஃபேக்டர் ஏன்னா இதுல வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இருக்கு நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் காமிக்க முடியும் அதுதான் இப்போ டிரைவ் பண்றேன் வெலாசிட்டி இன் சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஓகே அப்போ நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஃபேக்டர் v ஈக்குவல் டு இட் இஸ் a ஒமேகா இட் இஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் sin square omega t is 1 minus sin square omega t okay அப்போ இந்த பாருங்க இந்த இடத்துல பாருங்க எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா instead of the sin omega t we can express sin of omega t as x by a எழுத முடியுமா using that expression x by a ன்னு எழுதலாம்ல அப்போ நீங்க x by a ன்னு எழுதுனீங்கன்னா it is simply a omega it is root of 1 minus x square by a square. So simple rearrangement பண்ணுங்க you will be getting the result as what a square minus x square இந்த ரூட் நான் கட் பண்ணிடுறேன் you will be getting the result ஏன்னா a square வந்து என்ன ரூட் போயிடும் so these two factors getting cancelled அப்போ what is the velocity equation அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is root of a square minus x square omega times hold on so this is your velocity equation in terms of displacement நீங்க அது எப்படி டிரைவ் ஆகுதுன்னு மட்டும் பாத்துங்க you have to remember this last results நான் பாக்ஸ் பண்ணிருக்க ரிசல்ட்ஸ் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா நீங்க மத்த எதுவுமே வந்து போட வேண்டிய அவசியம் இருக்காது ரைட்டா இது வச்சு இன்னும் ஃபர்தர் சில விஷயம்லாம் இன்ஃபர் பண்ணோம் ஃப்ரம் த கண்டினியூஷன் see this topic அப்போ அந்த வீக் பதிலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா v ஈக்குவல் டு இட் இஸ் ஒமேகா டைம்ஸ் ரூட் ஆஃப் இட் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரைட்டா அப்போ v equal to it is omega times root of a square minus x square. So இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்க இந்த ரெஸ்பெக்டிவ் ஈக்குவேஷனுக்கான கிராஃபிக்கல் மாடல் பண்ண சொன்னீங்கன்னா ஈஸியா பண்ணலாம் ஏன்னா இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைன் ஃபங்க்ஷன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அ காஸ் ஃபங்க்ஷன் பட் இந்த பொசிஷனுக்கான ஃபங்க்ஷனை நம்ம எப்படி பிளாட் பண்றோம் ஹவு டு பிளாட் திஸ் வேரியேஷன் அதுதான் இப்போ பண்ண போறோம் சிம்பிளி ஜஸ்ட் ஸ்கொயர் ஆன் போத் சைட் square on both side பண்ணுங்க you will be getting the result as v square equal to omega square and the square root cancel ஆயிடும் that is minus x square simple அந்த fact வந்து உள்ள multiply ஆகும் that is v square minus equal to omega square times a square minus of omega square times x square so there are two factors one is said to be b another one வந்து பாத்தீங்கன்னா variable x ஏன்னா a என்றது உங்களுக்கு தெரியும் fixed constant amplitude omega square is also constant factor ஏன்னா நம்ம என்ன சொல்லிருக்கோம்னாக்கா ஒரு ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா frequency factor will be what கான்ஸ்டன்டா இருக்கணும் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிட்யூட் கான்ஸ்டன்ட் frequencyல இருக்கணும் அப்படின்னு ஸ்டேட் பண்ணிருக்கோம் அப்போ இந்த ஹோல் ரிசல்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஓகேவா அப்போ வேரியிங் ஃபேக்டர் வந்து இந்த ரெண்டு மட்டும் தான் இது எப்படி எழுதலாம் பாருங்களேன் I'm just bringing this factor here okay now just simply divide by omega square a square on both sides இது பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா it is b square by omega square a square plus omega square by x square by omega square a square. So in the factor cancel ஆயிடுமா ரைட்டா so plus 1
ப்ளஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளி ஒன்னு வச்சுங்களேன். ஸோ தட் இஸ் திஸ் இஸ் யுவர் ரிசல்டன்ட் ஈக்குவேஷன். சாரி ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன். தட் ரிசல்ட் ஈக்குவல் டு ஒன். ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் டிவைட் பை ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன ஆகிடும்? ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கேன்சல் அவுட் ஆகிடும். சின்ஸ் யூ நோ தட் எலிப்ஸ் படிச்சிருக்கீங்களா? பேசிக்காக எலிப்ஸ் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் இன் கிராவிடேஷன், ரைட்டா? ஸோ வாட் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். ஞாபகம் இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். அப்போ நான் இந்த ஃபேக்டர் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். தட் இஸ் அக்கார்டிங் டு திஸ் யுவர் ஃபேக்டர் ஒய் அண்ட் திஸ் யுவர் ஃபேக்டர் எக்ஸ். ஓகே, மேபி நீங்கள் இங்கே மாற்றி எழுதிங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் எழுதிங்க. அப்போ ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் வாட் ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் அப்படின்னாக்கா your velocity will be in your y axis and this displacement will be in your x axis. அப்போ நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா you'll be getting the result like this. Major axis is along y axis because இந்த factor தான் of course அதிகம் compared to this a இதான் அதிகம். மேஜர் ஆக்சிஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா y axis தான் இருக்கு. அவ்வளவுதான். So this is a result. அப்போ இந்த லிமிட் என்ன? What is the limit? அந்த ஈக்குவேஷன் அனலைஸ் பண்ணீங்கன்னா தெரியும். மேஜர் ஆக்சிஸோட லென்த் என்ன? இங்க ஆக்சுவலா நம்ம எப்படி எடுப்போம்? இந்த ரெண்டு ஃபேக்டர் கம்பேர் பண்ணுவோமா? அப்போ சாரி நம்ம ஏ தானே இருக்கு, ஏ ஸ்கொயர் ஆனால் மாற்றி எழுதிருக்கேன். ஸோ இது சிம்பிளி இது ஒய்ன்னு எடுத்துங்க and this factor as x. ஓகேவா? now it will be details. ஓகே, அப்போ a ஸ்கொயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா it is omega square times of a ஸ்கொயர். அப்போ a ஓட வேல்யூ என்ன இருக்கும்? it is plus or minus omega a. அப்போ length of the major axis வந்து உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த total length என்னது? it is omega plus or minus. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா it is positive factor, it is plus omega a. இது என்னது? it is negative omega a. அவ்வளோதான். அந்த length variation வந்து அதில் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் from this equation. இப்போ நெக்ஸ்ட் எப்படி velocity in SHM பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா acceleration in SHM வந்து பார்க்கணும். So what is acceleration? Simply change in velocity into time. அப்போ acceleration in SHM. So v கான ஈக்குவேஷன் தெரியும். it is a omega cos of omega t. இதான நம்ம velocity equation as derived earlier. இப்போ நீங்க acceleration பண்ணனும்னாக்கா a equal to it is or simply your dv by dt. velocity changes with respect to time is said to be acceleration. நீங்க cos நீங்க differentiate பண்ணீங்கன்னா negative sign வரும், but we are differentiating with respect to time. omega சேர்ந்து வந்துரும். it is a equal to negative a or it is negative omega square times of a sin of omega t. ஓகேவா? அப்போ ஆக்சலரேஷன் ஃபங்க்ஷன் வந்து கிடைச்சிருச்சு. அப்போ இந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா your acceleration in terms of time. We can also express in terms of position. ஏன்னா இந்த a sin omega t க்கு பதிலா நம்ம என்ன பண்ணுவோம்? what is the result? இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் என்ன? x equal to அதான் நம்ம இங்க x axis கன்சிடர் பண்ணனால it is a sin of omega t. அப்போ இந்த ஃபேக்டர் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா that is a equal to it is negative omega square x. So this is your acceleration equation in terms of position. This is your acceleration equation in terms of என்ன இருக்கு அந்த ஈக்குவேஷன்ல? இல்ல என்னென்ன இருக்கு? ஆக்சிலரேஷன் வந்து எதை பொறுத்து இங்க சேஞ்ச் ஆகுது பாருங்க, டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அப்போ இது டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், இது என்னன்னாக்கா வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன். அப்போ நீங்க ரெண்டு ரிசல்ட் இருக்கு. பொசிஷன் ஈக்குவேஷன் வந்து அவ்வளவுதான், யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஆர் த ரிசல்ட்ஸ் அப்படின்றத நீங்க தனியாக நோட் பண்ணி, தட் இஸ் 3 ஃபேக்டர் வந்திருக்கு உங்களுக்கு, 3 ரிசல்ட் வந்திருக்கும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட், யுவர் வெலாசிட்டி அண்ட் தென் யுவர் ஆக்சலரேஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன், வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்.
So displacement with respect to position is either x or y direction depends upon. Velocity with respect to first time எழுதிக்கலாம். With respect to time அப்படின்னாக்கா it is a sin of omega t. இதன basic equation நம்ம எழுதிருக்கோம். a sin of omega t. இதை நீங்க differentiate பண்ணா நமக்கு வந்த ரிசல்ட் என்ன? It is a omega sin வந்து cos of omega t. அதே மாதிரி acceleration function பாத்தீங்கன்னா it is negative a omega square. It is negative omega square a sin of omega t. So you got the acceleration result. அப்ப இந்த ரெஸ்பெக்டிவ் கிராஃப் எப்படி இருக்கும், இந்த ரெஸ்பெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கான கிராஃப் எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா trigonometric functions with respect to time வந்து வேரி ஆகுது. அப்ப x axis is considered as your time axis, y axis is said to be your respective displacement, velocity and then acceleration axis. அப்ப எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னு பாருங்க. So this is your time and this is your displacement axis. sin ஃபங்க்ஷனா அந்த இனிஷியல் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 0வா இருக்கு. அப்ப 0வா இருந்ததுன்னா your value will be கொஞ்சம் ஒரே ஹைட்டா இருந்தீங்க. So this is a function. அடுத்து என்ன இருக்கு? cos இருக்கு. இன்னொரு நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா it is positive a and then இங்க இந்த மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா it is said to be negative because it is given as a. Okay. இப்போ இதுவே இங்க இந்த ஃபங்க்ஷன் போ. So this is time and this is velocity. இப்போ இங்க என்ன இருக்கு? cos இருக்கா? இப்போ நான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதும்போது செகண்ட் எக்ஸாம்பிள் ஒன்று எழுதிருக்கும் பாருங்க, அதை எடுங்க. செகண்ட் கேஸ் ஒன்று எழுதிருக்கும் பாருங்க. செகண்ட் அது என்ன கேஸ் எழுதிருக்கோம்? செகண்ட் கேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் SHMல செகண்ட் கேஸ், கேஸ் 2. வாட் இஸ் த ஃபேக்டர்? எங்கேருந்து நம்ம மோஷன் ஸ்டார்ட் ஆகுறதா எடுத்திருப்போம்? ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து எடுத்திருப்போம். 90 டிகிரின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ 90 sin of 90 plus theta தான் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா cos theta. அப்போ cos theta நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா the factor is nothing but 90 plus theta. sin ஓட 90 plus. அப்போ 90 plus போது இந்த ஃபங்க்ஷன் எங்க ஸ்டார்ட் ஆகும்? எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இங்க இருக்கா, இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்து இந்த ஃபேக்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். this function will starts. அப்போ this is your value and then this is your negative extreme. இப்போ இந்த பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீமோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா it is said to be பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீமோட வேல்யூ என்ன? அவ்வளவுதான். ஸோ அந்த ரெண்டு ஃபேக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இப்போ ஆக்சலேஷன் ஃபங்க்ஷன் நீங்க எழுதுறீங்கனாக்கா இது எப்படி எழுதுவீங்க? This is your a and then this is your t. How to write this? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஃபங்க்ஷன் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா சைன் இதுவா என்னது? சைன் இந்த என்ன சைன்? அப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படியே உல்டா இருக்கும், 180 டிகிரி ஷிஃப்ட்ல இருக்கும். ஓகேவா? அதே சைன் ஃபங்க்ஷன் தான். நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் அண்ட் தென் பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம், அவ்வளோதான். சிம்பிள் வேரியேஷன். இப்போ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணனா அடிஷனலா பொசிஷன் ஈக்குவேஷன் எழுதுவோம். முடிஞ்சது கிராஃப் முடிஞ்சு, டைம்க்கான கிராஃப் முடிஞ்சு. பொசிஷன் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்டோட பொசிஷன் நம்ம ஜெனரலா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றோம்? x ஆல் எக்ஸ்பிரஸ் பண்றோம். வெலாசிட்டிக்கான பொசிஷன் ரிலேஷன் என்ன? அது வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் என்ன ரிசல்ட் டிரைவ் பண்ணும்? so it is nothing but omega square root of a square minus x square. so this is your displacement equation. Since அது எல்லாமே அந்த ஸ்கொயர் ஃபேக்டர்ஸ், so you have to express in terms of what is plus or minus. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஃபேக்டர் பாருங்க, what is the result? It is simply omega times of x. அப்போ அது என்ன பண்ணணும்னா மைனஸ் ஆர் பிளஸ் எழுதுங்க. ஓகே, மைனஸ் ஆர் பிளஸ் எழுதுங்க. that is it is nothing but what அப்படின்னு பாத்தீங்கன்னா it is omega square times of what அப்படின்னா x அப்படின்னா. ஓகேவா? அப்போ ரெஸ்பெக்டிவ் கிராஃப்ஸ் வந்து பிளாட் பண்ணுங்க, போடுங்க பார்ப்போம். With respect to positions and the graph எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. So this is the problem. A particle executing a simple harmonic motion, okay, with an amplitude of 5 centimeter and then time period is said to be 4 seconds. So these are the given statements. Around that particle executing a simple harmonic motion with an amplitude of 5 centimeter and 4 seconds, the time period of 4 seconds. The initial displacement of the particle is from mean position. இதான் given statement. ஓகேவா? நீங்க என்னென்ன ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா what is the frequency of the oscillation? Frequency of that motion. First find it. What is the frequency? So it is 1 by t. It is simply 1 by t. It is simply 1 by 4. It is 0.25 hertz. What does it mean actually? I think it's not 4 seconds. 0.4. 0.4.
0.4 seconds. Okay, 0.4 seconds. It is simply 0.4 நட்டுங்க. What will be the result? It is 10 by 4, 5 by 2. It is 2.5, 2.5 hertz. Okay, it is 2.5 hertz. So that is the frequency of the oscillation. Second, find what is the displacement when time t equal to 0.5 seconds. X equal to when t equal to 0.5 seconds. எப்படி அப்ரோச் பண்ணலாம்? How to express the factor? First equation கிடையாது. இல்ல அந்த given ஏதாவது ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன் இருந்தா டைரக்டா அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பட் இல்ல அப்படிங்கும்போது we have to build the equation. That is x equal to a sin of omega t. இதானே நம்மளுக்கான டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன். இத a கொடுத்திருக்காங்க, omega இல்ல. We have to find the result. What is omega? So from this result நீங்க எடுத்துங்க, t ல இருந்து எடுத்துங்க. t ல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா omega equal to 2 pi by t. So it is simply 2 pi by 0.4. 0.4 and 3 it will be what? 20 by 4. It is 5 pi. It is 5 pi. Okay. அப்போ நமக்கான ரிசல்ட் என்ன பார்த்தீங்கன்னா x equal to a கான ரிசல்ட் வந்து it is 5 meter, the sine of 5 pi t. And then நான் ஏன் வந்து 5 அங்கே மென்ஷன் பண்ணா, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன் முன்னாடி. Your displacement is from the mean position. So 5 is said to be what? 0. That is a factor. Okay. அப்போ நமக்கான ஈக்குவேஷன் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம கொடுத்துருக்க கேஸ் வாங்க. What is the displacement when time t equal to 0.5 seconds? அப்போ அந்த instead of that factor we have to put 0.5. 0.5 அப்படின்னும் போது it is 1 by 2. So it is 5 times of sine of 5 pi times 1 by 2. So it is 5 pi by 2. I think solve பண்ண முடியாதுல்ல. 5 pi by 2. 5 pi by 2 எவ்வளோ டிகிரி வருது? 5 times of 5 by 2. 5 times of 5 by 2 எவ்வளோ வரும்? It is 180 by 5. This one getting cancelled. It is 90. 450 degree. 450 degree கான வேல்யூ என்ன? Sin of 450. சீக்கிரம், what is sin of 450? Sin of 360 plus 90. இப்படி எடுத்துக்கலாமா? 360 னா ஒரு ரொட்டேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. plus 90 னா மேலே வந்துடும். First quadrant. So it is odd or even? Even. There is no change. So it is sin of 90. What is sin of 90? 1. முடிஞ்சு. அப்போ இந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா it is simply 1. அப்போ ஆன்சர் இஸ் said to be 5 meter. அப்போ when this case, அதாவது time t equal to 0.5 seconds எவ்வளோ மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா it is simply 5 meter. Okay. So this is a variation. Third question என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளா maximum acceleration of this particle. That particle அந்த ஆசிலேட் ஆச்சுல உங்களுக்கு, அந்த ஆசிலேஷனோட அந்த பார்ட்டிகளோட மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் என்னன்னு கேட்குறாங்க. You want to find the value for a max. What is the value of a max? Acceleration கான ஃபங்க்ஷன் நம்ம டிரைவ் பண்ணுமா? What is the result? Minus omega square x. அப்போ மேக்ஸிமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? The value of positive factor. It is omega square times of x. So அப்போ a max அப்படின்றது it is simply omega square times of x. What is omega according to our value? 5 pi. It is 5 pi square times of x என்ன? Displacement 5. பட் ஆனா அது இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் தானே. when time t equal to 0.5 seconds தான். நம்ம டைம் பீரியட் என்ன? அதுக்கான வேல்யூ என்னன்னு தெரியும். எப்படி இருப்பீங்க அதை? What is the value? In case of maximum variation, the displacement is said to be what? Maximum displacement என்ன? That will be a maximum acceleration, right? அப்போ இந்த இடத்துல maximum displacement வந்து என்னவா இருக்கும்? ஒமேகா ஸ்கொயர் a. இப்போ ஃபாலோ பண்ண முடியுதான்னு பாருங்க. அவங்க கேட்ட கொஸ்டின் என்ன? What is a max என்ன? At maximum, what will be your displacement? Amplitude. அதான maximum displacement. அப்போ அந்த வேல்யூவா இருக்கும். x க்கு பதிலா அப்போ அங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா a வா அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்.
அப்போ நீங்கள் ஏவா ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா வாட் இஸ் யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சாரி ஆம்ப்ளிடியூட் அட் திஸ் கேஸ் 5. So it is nothing but what at 5 5 is 25, it is 125 pi square. What is your unit? என்ன ஃபேக்டர் இது? Meters per second square. Last question. Your V, value of V at x equal to 3 meter. இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் கிடையாது, இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் அப்படின்னா பொசிஷன், இட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம ஈக்குவேஷன் பாருங்களேன், வி வந்து இது இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம், இந்த ரிசல்ட் என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன். அப்போ நீங்கள் இங்கேருந்து அப்ரோச் பண்ணீங்கன்னாக்கா தட் இஸ் யுவர் வி ஈக்குவல் டு இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஒமேகா வி கேன் சப்ஸ்டியூட் வாட் இட் இஸ் 5 பை ரூட் ஆஃப் இங்கே இருக்க ஏக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், ஆம்ப்ளிடியூட் என்ன 5 ஸ்கொயர். ஸோ இட் இஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர். 5 5 25, 3 3 9. So it is simply 16. Root எடுத்தீங்கன்னா 4. 4 5 are 20. அப்போ V equal to 20 pi. What is the unit? Meters per second. அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்த எல்லா ரிசல்ட்டுமே வச்சு ப்ராப்ளம் போட்டாச்சா? ஏதாவது டவுட் இருக்கு எப்படி அப்ரோச் பண்ணிட்டு? இந்த ஒரு கேஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட்னு கேட்டாங்கன்னா அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ என்ன? ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா மேக்ஸிமம் ஆக்சலரேஷன், சாரி மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிடியூட், இன்ஸ்டன்டேனியஸ் கிடையாது. அட் தட் பொசிஷன். ஏதாவது டவுட் இருக்கா?